ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாய் எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்த எல்லா நல்லவங்களுக்கும் நன்றி. இதே மாதிரி வர வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் நம்புறோம். இந்த வர வீடியோ நார்மலா இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள 2 வகையா பிரிக்கலாம். ஒருத்தவங்க வந்து கிவிங் எண்ட்ல இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து ரிசீவிங் எண்ட்ல இருப்பாங்க. The feelings are only get valued when it by shared or expressed. அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸை நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுட்டீங்கன்னா அதுக்கு என்னைக்குமே வேல்யூ கிடையாது. இதை எப்போ நீங்க அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்றீங்களோ, எக்ஸ்பிரஸ் பண்றீங்களோ, அப்பதான் அதுக்கான வேல்யூவே கிரியேட் ஆகுது. கிவிங் எண்ட் இருக்கவங்கள எகைன் நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒருத்தவங்க வந்து செஞ்சுட்டு எதையும் எதிர்பார்க்காம செய்யறவங்க, இன்னொருத்தவங்க வந்து செஞ்சுட்டு நம்ம இவ்வளவு செய்யறமே நமக்கு திரும்பி எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு நினைச்சு ஃபீல் பண்றவங்க. உன்னிடம் இருப்பதை நீ மற்றவர்களுக்கு செய்யும் போது அவங்களுக்கு கண்களுக்கு நீ இறைவனாய் தெரிகிற. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணும்போது அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். இதுதாங்க பியூர் பிளிஸ்ன்னு நினைச்சு போயிடுவாங்க. எதையும் எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்றவங்க. நம்ம இவ்வளவு பண்றோமே, ஆனா நமக்கு யாருமே எதுவும் பண்ண மாட்டேறாங்களே, நம்ம எப்பவுமே வந்து கிவிங் எண்ட்லயே இருக்கமே, நம்ம எந்த சைட்லயுமே ரிசீவிங் சைட்லாவே நம்ம இருக்க மாட்டேறோமேன்னு ஃபீல் பண்றவங்களுக்காக நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு கிடைக்காத எல்லா சந்தோஷமும் நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற அம்மா அப்பா, நமக்கு கிடைச்சதை விட அதிகமா கிடைக்கணும்னு நினைக்கிற நம்ம சகோதர சகோதரி, நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டையும் விட்டுட்டு வரப்போற இல்ல வந்த நம்ம வாழ்க்கை துணை, நம்ம வந்தாதான் டீ குடிக்கவே போகணும்னு வெயிட் பண்ற நம்ம நண்பர்கள். இப்ப சொல்லுங்க, நம்ம வந்து கிவிங் எண்ட்லயே இருக்கிறோம்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க நீங்க ஏதோ ஒரு கட்டத்துல இந்த ஏதோ ஒரு நான் சொன்ன விஷயத்துல நீங்களும் இன்வால்வ் ஆகுறீங்க. நீங்களும் ரிசீவிங் எண்ட்ல தான் இருக்கிறேங்கிறத நினைச்சிட்டு சந்தோஷப்படுங்க. இதுதாங்க பவர் ஆஃப் கிவிங். இந்த பிரபஞ்சமே ஈக்லிபிரியம்ங்கிற கான்செப்ட்ல தான் ஒர்க் ஆகுது. அதாவது எங்க அதிகமா இருக்கோ அங்க இருந்து கம்மியான இடத்துக்கு போகும். இந்த கான்செப்டை நீங்க எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கிவிங் எண்ட்ல மட்டுமே இருக்கிறோம், நம்ம ரிசீவிங் எண்டா இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு கட்டத்துல ரிசீவிங் எண்டா தான் இருப்பீங்க. இந்த கான்செப்ட் தான் வந்துட்டு கான்செப்ட்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம். இறைவனுக்கு கொடுப்பதில் கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுங்க, ஏனென்றால் எந்த கடவுளும் யாரிடமும் யாசம் கேட்பதில்லை. சோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுப்போம். ஏன்னா கொடுக்கறதுனால நம்ம கடவுளாக அறியப்படுகிறோம். நான் உங்கள் உதய், இது உங்கள் உதய். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.